السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والآقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 40வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடங்களில் யுத்ரக்கு பிஹி ஹக்காய்குல் அல்ஃபால் ஃபீமா, வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தங்கள் விடப்படுவதற்கான காரண காரியங்களை பற்றி ஒவ்வொரு நாள் பாடத்திலும் நாம் தெளிவாக படித்து வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். எங்களது பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. தங்களது மேலான சதக்காக்களை, நன்கொடைகளை தாங்கள் வழங்க விரும்பினால் இந்த வங்கி முகவரியில் செலுத்துவதன் மூலமாகவும், இங்கே இன்னும் QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை தாங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாங்கள் தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலகிலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 40வது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் ஹக்கீக்கத்து அர்த்தம் எப்பொழுதெல்லாம் விடப்படுகிறது, அதற்கான காரணங்கள் எல்லாம் என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஹனஃபி மதுஹபில் 5 வகையான காரணங்களை குறித்து சொல்வார்கள். நாம் அந்த 5 வகையான காரணங்களில் கடந்த பாடங்களில் 3 காரணங்களை பற்றி நாம் தெளிவாக படித்து விட்டோம். அதாவது தலாலத்துல் உருஃப், தலாலத்து ஃபி நஃப்ஸில் கலாம், தலாலத்து சியாக்கில் கலாம். இன்றைய பாடத்தில் 4வது வகையான தலாலத்து முத்தக்கல்லிம், 5வது வகையான தலாலத்துல் மஹல்லில் கலாம். இந்த 2 வகைகளை பற்றி நாம் தெளிவாக தெரிய இருக்கிறோம். இன்னும் அதற்கான உதாரணங்களை குறித்தும், குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய உதாரணங்களை குறித்தும், வாழ்வியல் உதாரணங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த 40வது நாள் பாடத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை தெளிவாக அறிந்து வணங்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம். வர்ராபியோ 4வது வகையாகிறது. ஒரு வார்த்தை அதனுடைய ஹகீகத்து அர்த்தத்தில் புழங்கப்படாமல் மஜாசின் அர்த்தத்திலோ அல்லது ஹகீகத்துல் காசிராவின் அர்த்தத்திலோ புழங்கப்படுவதற்கு 5 வகையான அடிப்படை கரீனத்துகளை முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதில் 4வது வகையாகிறது. அதை பற்றி இப்பொழுது பேச இருக்கிறோம். அது துத்துரக்குல் ஹகீகத்து, சில நேரங்களில் ஹகீகத்து அர்த்தம், ஒரு வார்த்தைக்கு வைக்கப்பட்டுள்ள யதார்த்த அர்த்தம் விடப்படும். தலாலத்தி மின் கிபலில் முத்தக்கல்லிமி, அதை சொல்லக்கூடிய அந்த நபர் முத்தக்கல்லிம் தன்னிலையில் உள்ள அந்த நபரினுடைய புறத்தில் இருந்து உள்ள ஆதாரங்களினால், அறிவிப்புகளின் காரணத்தினால், இந்த சூழ்நிலையில் இந்த நபர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கும். இன்னும் அந்த நபர், இப்படிப்பட்ட நபர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் இதுதானே தவிர ஹகீகத்தில் உள்ள அந்த அர்த்தம் அல்ல என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாகவும் இருக்கும். இப்படி ஹகீகத்தினுடைய அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு வார்த்தையில் புழங்கப்படுவதனுடைய 4வது வகைதான் தலாலத்து மின் கிபலில் முத்தக்கல்லிம். ஒரு முத்தக்கல்லிமனுடைய ஹால், அவனுடைய சூழ்நிலைகளை வைத்து, சந்தர்ப்பங்களை வைத்து நாம் அதை அந்த சந்தர்ப்பங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கும். இதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய 4வது வகை. மிசாலுகு, அந்த 4வது வகையினுடைய உதாரணமாகிறது கௌலுஹு தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலாவுடைய இந்த கவுலாகும். பாருங்க, சூரத்துல் கஹ்ஃபினுடைய 29வது ஆயத்து ஹகீகத்து அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அதற்கான அடிப்படை காரணம் சொல்லக்கூடிய அந்த காயில் இவன் சொல்லியிருந்தால் அதற்கு இதுதான் அர்த்தம் என்று நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். பாருங்கள், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், எவன் நாடுகிறானோ அவன் முஸ்லிமாகட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும். வமன் ஷாஅ, எவன் நாடுவானோ ஃபல்யக்ஃபுர், அவன் காஃபிராக போகட்டும். இந்த ஆயத்தை பாருங்க, இது அம்ருடைய சீகால வந்திருக்குது. அம்ரி லில் உஜூப், அம்ரி என்பது கட்டளை வாக்கியம், எல்லோரும் படிச்சு வச்சிருக்கிறோம். அவ ஃபல் யக்ஃபுர் என்றால் நிச்சயமாக அவன் காஃபிராகட்டும் என்று அம்ருடைய அர்த்தம் வருகிறதே. அட்லீஸ்ட் அம்ருக்கு உஜூப் என்ற அர்த்தம் வைக்காட்டியும் கூட அதனுடைய ஆக குறைந்த
தரை மட்டத்தில் உள்ளது, அம்ரினுடைய ஆக குறைந்த அளவில் உள்ளது இபாகத், அனுமதி உள்ளது. அப்படி என்றால் ஒரு மனிதன் காஃபிராக இருப்பதற்கு குரானில் அனுமதி இருக்கிறதா? ஒரு மனிதர் காஃபிராக போகுவதற்கு குரானில் அனுமதி இருக்கிறதா? அல்லாஹு தாலாவுடைய கலாம் இல்லையா? அல்லாஹு தாலா சொல்கிறான், பமன் ஷா அஃபல் யூமின் வமன் ஷா அஃபல் யக்ஃபுர். நாடுபவன் மூமினாக இருக்கட்டும், நாடுபவன் காஃபிராக இருக்கட்டும். அப்பொழுது அல்லாஹு தாலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 29வது ஆயத்தில் எல்லா நபர்களும் காஃபிராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறானா? அப்படி அல்ல. ஒரு மனிதன் இன்று தான் காஃபிராக ஏன் இருக்கிறேன் என்று கேட்டால், அவன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 29வது ஆயத்தில் அல்லாஹ் இட்ட கட்டளைப்படி நான் காஃபிராக இருக்கிறேன், வமன் ஷா அஃபல் யக்ஃபுர், நாடுபவன் காஃபிராக இருக்கட்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் காஃபிராக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானேயானால் நிச்சயமாக அவன் நரகத்திற்கு தான் போவான் என்பது தெளிவான விஷயம். காரணம், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அஅதத்னாலி ஸாலிமீன நாரா, அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தாலா ஞானமிக்கவன், நுண்ணறிவாளன். குஃப்ர் என்பது கேவலமான இழிவான ஒரு காரியம், கபீகான ஒரு காரியம். ஞானமிக்கவனான அல்லாஹுவிடத்தில் இருந்து, உயர்ந்தோனாகிய ஞானியாகிய அல்லாஹுவிடம் இருந்து எந்த ஒரு மோசமான கபீகான காரியமும் நிகழாது. அவ்வாறு நிகழ்வது அசாத்தியம். எனவே இவ்வாறு ஹகீகத்தை விட்டு மஜாஸுக்கு போயிருக்கிறது, வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணம் ஆகிறது அன்னல்லாஹ தஆலா ஹகீமுன். அல்லாஹு தாலா இங்கே இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஹகீகத்தில் பயன்படுத்த முடியாது. மஜாஸுக்கு தான் இதை பயன்படுத்தி ஆகணும். காரணம், அன்னல்லாஹ தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹு தாலா ஆகிறவன் நிச்சயமாக அவன் ஹகீமுன், நுண்ணறிவாளனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறான். வல் குஃபுரு கபீகுன், அதே நேரத்தில் குஃபுர், இறை மறுப்பு என்பது கபீகுன், கேவலமான இழிவான காரியமாக இருக்கிறது, அசிங்கமான காரியமாக இருக்கிறது. வல் ஹக்கீமு, ஞானமிக்கவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகிறவன் லா யஅமுரு பிஹி, கேவலமான கபீகான அந்த குஃபுரை கொண்டு அவன் ஏவவே மாட்டான். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஃபல் யக்ஃபுர் என்கின்ற அம்ருடைய வார்த்தை அது ஹகீகத்தில் பயன்படுத்தப்பட்டதல்ல, அந்த நாட்டத்தில் வரக்கூடியது அல்ல. காரணம், குஃப்ர் என்பது கபீகானது. அதை சொன்ன காயிலான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஹக்கீமானவன், ஞானமிக்கவன். எனவே அவனுடைய இந்த வார்த்தை அது ஹக்கீகத்தில் வந்த குஃபுராகுதல் என்றல்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கதான் போறீங்க. உங்களுக்கு நரகத்தை நாம் தயார் செய்துதான் வைத்திருக்கிறோம். வேணும்னா நீ காஃபிரா இருந்துக்கோ, வேணும்னா நீ மூமினாக இருந்துக்கோ என்று காஃபிர்களை தௌபீக் செய்யும் முகமாக, காஃபிர்களை வயது செய்யும் முகமாக, அவர்களை எச்சரிக்கக்கூடிய வண்ணத்தில் அல்லாஹு தாலா சொன்ன வார்த்தை தானே தவிர, இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய 29வது ஆயத்தில் வமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர் என்று சொன்ன வார்த்தை அது ஹகீகத்தில் பயன்படுத்தப்பட்டதல்ல. காரணம், ஹக்கீமான அல்லாஹு தாலா அதை அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே ஃபல் யக்ஃபுர் என்கின்ற அந்த வார்த்தை அதனுடைய ஹக்கீகத்து அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் மஜாசுடைய அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அதை சொல்லக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய ஹால், அவனுடைய நிலைமை வைத்து நாம் தெளிவாக சொல்ல முடியும். அவன் ஹக்கீமாக இருக்கிறான், இது கபீகாக இருக்கிறது. வல் ஹக்கீமுலா யஅமுரு பிஹி, ஒரு ஹக்கீமிடம் இருந்த கபீக் என்பது நடப்பது, அல்லாஹுவிடம் இருந்து நடப்பது என்பது சாத்தியமற்றது. எனவே யுத்ரகு தலாலத்துல் லஃப்லி அலல் அம்ரி, அம்ரின் மீது இந்த வார்த்தையினுடைய அறிவிப்பு என்பது விடப்படும். ஃபல் யக்ஃபுர் என்ற வார்த்தை அம்ருடைய சீகாவாக இருந்தாலும் இங்கே அம்ருடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாது. காரணம், பி ஹிக்மத்தில் ஆமீர், ஏவுவக்கூடியவனாகிய ஏவுபவனாகிய ஆமீராகிய அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத்தை கொண்டு, ஞானத்தை கொண்டு. அப்போ இது ஒரு குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு உதாரணம். கிபலில் முத்தக்கல்லிமுடைய ஹாலில் அறிவிப்பதின் மூலமாகவே இந்த வார்த்தை ஹக்கீகத் அல்ல, இது மஜாஸாகவோ ஹக்கீகத்துல் காசிராகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான அர்த்தமாகும். பாருங்க, வாலாஹாதா குல்னா, இந்த உசூலின் அடிப்படையிலே அஹ்னாஃபுகளாகிய நாம் சொல்லுவோம், இதா வக்கல பி ஷிராஇல் லஹமி, கரியை வாங்குவதை கொண்டு ஒருவன் பொறுப்பு கொடுத்தால், ஒருத்தன் சொல்றான் கறி வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றான். சொல்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பயணி. ஒரு பயணியாக இருக்கக்கூடியவன் சாப்பாடு வேணும், கறி வேணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? போறதுக்கு வழியில சாப்பிடணுங்கிற கறி வேணும். ஒருத்தன் போய் பச்சை கறியை வாங்கிட்டு வந்தான்னா அது புரியுமா? அவன் திருப்பி கேட்பான்ல, என்ற அறிவு இருக்குதா? நானே ஊருக்கு போறேன், சென்னையில இருந்து மேலப்பாளையம் வரைக்கோ, சென்னையில இருந்து காயல்பட்டினம் வரைக்கோ, தூத்துக்குடி வரைக்கும் நான் பிரயாணம் பண்ணி போறேன். இந்த பயணத்துல நான் பச்சை கறியவாடா கேட்பேன் என்று அவன் கேட்பான் அல்லவா? அப்போ அந்த
கிபலுல் முத்தக்கல்லிம், ஒரு முத்தக்கல்லிமுடைய ஹாலை வைத்து அவன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு விளங்கும். அப்போ பயணம் செய்யக்கூடிய ஒருத்தன் கறி வாங்கிட்டு வரான்னா, கறினா எல்லாமே கறிதான். ஆனால் அந்த இடத்தில் கறி என்றால் என்ன அர்த்தம்? பயணம் செய்யக்கூடிய ஒருவன் கறி என்று சொன்னால் அது சமைத்த கறி அல்லது பொரித்த கறி என்று அர்த்தம். பாருங்க, இதா வக்கல பிஷிரா இல்லஹமி, கரியை வாங்குவதை கொண்டு ஒருவன் பொறுப்பு கொடுத்தால் கான அந்த அக்கில் பொறுப்பு கொடுத்தவன் ஆகியிருந்தால், முசாஃபிரன் பயணம் செய்யக்கூடிய பயணியாக ஆகியிருந்தால், எப்படிப்பட்ட பயணி? நசல அலத்துரீகி, வழியில் இறங்கக்கூடிய, வழியின் மீது இறங்கக்கூடிய ஒரு பயணியாக ஆகியிருக்கிறான் என்றால், பகுவ அந்த கரியாகிறது அலல் மத்துபூகி சமைக்கப்பட்டதின் மீது ஆகும், அவ் அலல் மஷ்வியி அல்லது பொறிக்கப்பட்டதின் மீது ஆகியிருக்கும். அதே நேரத்தில் வீட்டுல பெண்மணி கேட்கிறாங்க, கணவர்கிட்ட கேட்கிறாங்க, கறி வாங்கிட்டு வாங்க என்று சொல்றாங்க. அப்ப எந்த கறியை தான் கேட்பாங்க? வயின்கான சாஹிப மன்சிலின், அவன் வீட்டை உடையவனாக ஆகியிருந்தால், வீட்டுக்காரனாக ஆகியிருந்தால், பகுவ அலன் நெய்யி, பகுவ அலன் நெய்யி, அதாவது பகுவ அந்த கரியாகிறது அலன் நெய்யி, அது பச்சை கரியின் மீது சுமத்தப்படும், பச்சை கரியின் மீது ஆகும். அப்போ சொல்லக்கூடிய ஒரு காயில் அந்த முத்தக்களினுடைய புறத்தில் இருந்தே இந்த வார்த்தை எதற்காக அவன் பயன்படுத்தி இருக்கிறான் என்று நமக்கு தெரிகிறது. பொதுவா கறி வாங்கிட்டு வாங்கன்னா எல்லாமே கறிதான், பச்சைக்கறியும் கறிதான், பொரிச்ச கறியும் கறிதான், சமைக்கப்பட்ட கறியும் கறிதான். ஆனால் பயணம் செய்யக்கூடியவன் லஹம் என்று சொன்னால் அங்கே மற்ற வார்த்தைகள் உள்ளே வராமல் அது சமைக்கப்பட்ட கறியும் அல்லது பொரிக்கப்பட்ட கறியும் தான் வரும். காரணம், தலாலத்து மின் கிபலில் முத்தக்கல்லிம், பயணம் செய்யக்கூடியவன் ஒருவனிடம் இருந்து வரக்கூடிய அந்த அறிவிப்பு அதுவே நமக்கு அறிவிக்கிறது அது ஹக்கீக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா கரியும் முராதாகி அவன் சொல்லவில்லை. மாறாக அந்த ஹக்கீக்கத்து விடப்பட்டு மஜாசிலோ அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவிலோ பயன்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக வேறு சில உதாரணங்களை முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கொடுக்கிறாங்க. பாருங்க, வமின் ஹாதன் நௌஐ, இந்த வகையில் பட்டதுதான் யமீனுல் ஃபௌரி, உடனடியாக செய்யக்கூடிய சத்தியங்கள் எல்லாம். இப்ப சத்தியம் நம்ம திடீர்னு சத்தியம் பண்ணும் பொழுது பொதுவா சொல்லிடுவோம். பொதுவா சத்தியம் பண்ணும் பொழுது, பொதுவாக ஒரு சத்தியம் சொல்லும் பொழுது எல்லாமே உள்ள வரக்கூடியதா இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த சத்தியம் பண்றோமோ அதுக்காக நம்ம அதை பயன்படுத்தி இருப்போம். அதனால இவைகள் எல்லாம் தலாலத்து மின் கிபடில் முத்தக்கல்லினுடைய வகையை சார்ந்ததுதான். இப்படி உதாரணம் பாருங்க, மிக எளிமையா புரியும். மிசாலுகு, அந்த எமீனுல் ஃபோருடைய உதாரணமாகிறது. இதா கால, ஒருவன் கூறினால், தால், இங்க வா, தகத்தி மகி, என்னோடு சாப்பிடு, இங்க வாடா சாப்பிடலாம் என்று ஒருவன் கூப்பிடுகிறான். இப்ப கால, மற்றவன் சொல்கிறான், வல்லாஹிலா அத்தகத்தா, சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன்டா என்று அவன் பதில் சொல்கிறான். இப்போ ஒரு நண்பனை கூப்பிடுற, வாடா சாப்பிடலாம், அவன் சொல்றான், சத்தியமா சொல்றேன்டா நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னா வாழ்க்கையிலேயே அவன் சாப்பிட மாட்டான் என்ற அர்த்தத்தில் அவன் சொல்கிறானா? இல்ல வேற யாரு கூடயும் சாப்பிட மாட்டேன், எந்த பொழுதும் சாப்பிட மாட்டேன், எந்த வேலையும் இனிமேல் வாழ்க்கையிலேயே சாப்பிட மாட்டேன், அந்த அர்த்தத்தில் சொல்லுவானா? அப்படி கிடையாது. வாடா சாப்பிடலாம் என்று ஒருவன் கூப்பிடும் பொழுது ஏதாவது சில காரணங்களினால் சத்தியமா சொல்றேன்டா சாப்பிட மாட்டேன்டா என்று சொன்னால் அது பொதுவாக ஹக்கீக்கத்தில் அதற்கு முத்திலக்காக எல்லா தடவையும் சாப்பிட மாட்டேன் என்ற அர்த்தம் இருந்தாலும் என் சிரிப்பு தாளிக்க இந்த சத்தியம் என்பது திரும்பும் இலல் கதாயி அல் மதுவி இலைகி, அவன் பக்கம் அழைக்கப்பட்ட அந்த நேர உணவின் பக்கம் திரும்பும். அந்த நேரத்தில் அவன் கூப்பிட்டா இல்லையா, அந்த உணவின் பக்கம் தான் திரும்பும். எந்த அளவிற்கு? அத்தாலவு தகத்தா பழதாளிக்க, அதற்கு பிறகு அவன் உணவை சாப்பிடுகிறான் என்றால் தீ மன்சிலகி, அந்த நண்பனுடைய வீட்டிலேயே, அந்த சொல்லப்பட்டவன் அந்த சொன்னவனுடைய வீட்டிலேயே அவன் சாப்பிடுகிறான் என்றால், மஹு, அவனோடு சேர்ந்தே சாப்பிடுகிறான் என்றால், அவ் அல்லது ம கைரிஹி, வேறு ஒருவனோடு சேர்ந்து சாப்பிடுகிறான், பி தாலிக்கல் யௌமி, அந்த பகல் வேளையிலேயே, அந்த பகல் நேரத்திலேயே ஒருவன் காலை உணவையோ அல்லது வேறு உணவையோ அந்த நாளில் அவன் சாப்பிடுகிறான் என்றால், லா யஹனசு, அவன் சத்தியத்தை முறித்தவன் ஆக மாட்டான். காரணம், இங்கே அவன் செய்த சத்தியம் எதற்காகத்தான்? வாடா சாப்பிடலாம் என்று சொன்ன பொழுது சத்தியமா சொல்றேன்டா நான் சாப்பிட மாட்டேன்டா என்று சொன்னது அந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட அந்த உணவிற்காக சொல்லப்பட்டது தானே தவிர வேறு எல்லா உணவுகளையும் எல்லா காலத்திலும் எல்லா நபர்கள் கூடவும் என்று அல்ல. எனவே அவன் சத்தியத்தை முறித்தவனாக மாட்டான். இது நமக்கு அந்த சொன்ன சூழ்நிலை ஹாலை வைத்தே புரியக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, கதா, அதை போன்றே ஆகும். இதா காமத்தில் மர் அத்து, ஒரு பெண் தயாராகி நிற்கிறாள், துரீது அல் குரூஜ, வெளியே செல்வதை நாடி ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளிடம் கால ஜௌஜு, அவளுடைய கணவன் சொன்னான், இன் ஹரஜதி ஃபஅந்தி கதா, நீ வெளியே போனால் ஃபஅந்தி கதா, நீ அப்படி ஆகி விடுவாய், அதாவது தாலிக்குன், நீ தலாக் ஆகி விடுவாய். இப்போ வெளியே போலான்னு தயாராகி அந்த பெண்மணி நின்றுட்டு இருக்கா.
அப்ப இவன் சொல்றான், நீ வெளியே போனேன்னா நீ தலாக்கு என்று சொல்கிறான். இப்ப பாருங்க, நீ வெளியே போனா தலாக்குன்னு சொன்னா எப்பயுமே வெளியே போக கூடாது, எப்படியுமே வெளியே போக கூடாது, யாரு கூடயுமே வெளியே போக கூடாதுன்னு வரும். அதான் ஹக்கீக்கத்து அர்த்தம். ஆனா அந்த முராதிலேயே அவன் சொல்றான், அந்த நாடத்துல அவன் சொல்லவே இல்லை. நம்மளும் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியது இருக்கும். நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த யமீனுல் ஃபௌர், இந்த உடனடி சத்தியங்கள், இது போன்ற வாக்குகள் எல்லாம் காணல் ஹுக்குமு, இங்கே சட்டம் என்பது ஆகியிருக்கும். மக்குசூரன் அலல் ஹாலி, சுருக்கப்பட்டதாக ஆகியிருக்கும். அலல் ஹால், அப்பொழுது அந்த நேரத்தின் மீது, அதன் மீது சுருக்கப்பட்டதாக ஆகியிருக்கும். இப்போ நீ வெளியே போனேனா நீ தலாக் என்பதான் அர்த்தமே வருமே தவிர, ஹக்கீக்கத்தில் இன் கரஜத்தி, நீ எப்பொழுது வெளியே போனாலும் நீ தலாக் என்ற அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படாத காரணம், அவன் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அவனுடைய முராது இப்பொழுது நீ வெளியே போனால் நீ தலாக் என்பதாக ஆகியிருக்கும். எந்த அளவிற்கு, அத்தாலவ் கரஜத், அந்த பெண்மணி மனைவி வெளியே போகுவாள் என்றால், பாய்ததாலிக்க, அதற்கு பிறகு வெளியே போகிறாள் அல்லது அவனே அழைத்து செல்கிறான் என்றால், லா யஹ்னசு, அவன் சத்திய முறித்தவனாக ஆகவும் மாட்டான், அவள் தலாக்கானவளும் ஆக மாட்டாள். இப்படி ஒரு முத்தக்கல்லிமுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வைத்தே நம்மால் விளங்க முடியும். இது எதற்காக சொல்லப்பட்டது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய முராது என்ன என்பதை நம்மால் விளங்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு மஜாசிலேயோ அல்லது ஹக்கீக்கத்துல் காசிராவிலேயோ பயன்படுத்தக்கூடிய 4 வகை கரீனத்துகளை நாம் பார்த்தோம். அடுத்ததாக வல் ஹாமிசு, 5வது கரீனத்தாகிறது. அது துத்ரக்குல் ஹக்கீக்கத்து, சில நேரங்களில் ஹக்கீக்கத்து விடப்படும். தலாலத்தி மஹல்லில் கலாம், அந்த வார்த்தையினுடைய இடம், அந்த உரையாடலினுடைய பேச்சின் இடம் அறிவிப்பதை கொண்டு, இந்த இடத்துல இவன் சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, இதை பத்தி பேசிட்டு வரும்பொழுது இவன் இதை பயன்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால், இதற்கு அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அர்த்தத்தில் தான் அவனும் அந்த இடத்தில் சொல்லி இருப்பான். பாருங்க, அதனுடைய உதாரணங்கள் தெளிவா சொல்லுவாங்க. பி அன் காணல் மஹல்லு, அந்த இடம் ஆகியிருக்கும். லா யக்குபலு, அது ஏற்றுக்கொள்ளாததாக ஆகியிருக்கும். ஹக்கீக்கத்தல் லஃப்லி, அந்த வார்த்தையினுடைய யதார்த்த அர்த்தத்தை அங்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆகியிருக்கும். அந்த உரையாடலுடைய நேரத்துல, இந்த நேரத்துல அவங்க இதை சொல்றாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அதுக்கு அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும் என்று, மாற்றமாக ஹக்கீக்கத் அர்த்தம் இங்கே பயன்படுத்தப்படுவது சாத்தியமே இல்லை, அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பது புரியக்கூடியதாக இருக்கும். மிசாலுகு, அதனுடைய உதாரணமாகிறது இன்காது நிக்காகில் ஹுர்ரத்தி, ஒரு சுதந்திரமான பெண்மணியினுடைய நிக்காகு செல்லுபடி ஆகுவதாகும், ஒப்பந்தமாகுவதாகும். எதை கொண்டு, பில் அஃலில் பையை வல் ஹிபத்தி வத் தம்லீகி வஸ் சதகத்தி, இந்த வார்த்தைகளை கொண்டு. பில் அஃலில் பையை, வியாபாரம், பையினுடைய பைகு என்ற வார்த்தையை கொண்டு, அதாவது தகுந்த சாட்சிகளுடன் ஒரு பெண்மணி ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாள், நான் என்னை உனக்கு பைகு செய்து விட்டேன், அல்லது வல் ஹிபத்தி, பரிசு, நான் என்னை உனக்கு ஹிபத்து செய்து விட்டேன், அல்லது வத் தம்லீகி, அதிகாரம் கொடுத்தல், நான் என்னுடைய அதிகாரத்தை உன் கையில் கொடுத்து விட்டேன், வஸ் சதக்கத்தி, தர்மம், நான் என்னை உனக்கு தர்மமாக கொடுத்து விட்டேன் என்று தகுந்த சாட்சிகளுடன் ஒரு பெண் ஒரு ஆணிடம் சொல்கிறாள். அந்த ஆணும் கபில் தூ, நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இவர்களுக்கு மத்தியில் நிக்காஹ் என்பது ஒப்பந்தமாகிவிடும். காரணம், ஒரு பெண்ணை, குர்ரத்தான சுதந்திரமான ஒரு பெண்ணை பைகு செய்ய முடியாது, ஹிபத்து செய்ய முடியாது, தம்லீக்கு செய்ய முடியாது, அவள் அடிமை அல்ல, சதக்கா செய்ய முடியாது, இவைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் நிக்காகினுடைய விஷயத்தின் அடிப்படையில், நிக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகாந்திரத்தில் அவள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாள் என்றால், இதனுடைய ஹக்கீக்கத்து அர்த்தத்தில் அவள் பயன்படுத்தவில்லை, மாறாக மஜாஸ் என்கின்ற அர்த்தத்தில், இதனுடைய மஜாஸான நிக்காஹ் என்கின்ற அர்த்தத்தில் அவள் பயன்படுத்தி இருக்கிறாள் என்பது நமக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். எனவே மஹல்லுல் கலாம், அந்த உரையாடலினுடைய இடத்தை கவனித்து ஹக்கீக்கத்து அர்த்தம் விடப்பட்டு அங்கே மஜாஸின் அர்த்தம் இங்கே நாடப்படுகிறது. இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. கவுலுகு, ஒரு எஜமானுடைய சொல்லாகிறது. இல்லி அபுதிகி, அவருடைய அடிமை இடத்தில் சொல்கிறான். எப்படிப்பட்ட அடிமை, வகு மஅரூஃபுன் நஸபி மின் கைரிஹி, அந்த எஜமான் அல்லாத வேறு ஒருவரின் மூலமாக குடும்ப பாரம்பரியம் அறியப்பட்டவனாக இருக்கக்கூடிய அடிமை. அவருடைய வாப்பா அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அத்தா அம்மா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அறியப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிறான். அந்த அப்படிப்பட்ட ஒரு அடிமையை பார்த்து ஒரு எஜமான் சொல்கிறான், ஆதா இப்னி, இது என்னுடைய மகன் என்று சொல்கிறான். அதே போலவே கதாய், அதை போன்றே ஆகும். இதா காலலி அபுதிகி, ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையிடம் சொல்கிறான், வகுவ அக்பரு சின்னன் மினல் மௌலா, எஜமானனை விட அந்த அடிமையாகிறவன் அக்பரு சின்னன், வயதால் அதிகமாக இருக்கிறானே,
அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு எஜமான் ஒரு அடிமையிடம் சொல்கிறான், ஹாதா இப்னி, இவன் என்னுடைய மகன் என்று சொல்கிறான். உதாரணத்துக்கு எஜமானுக்கு ஒரு 20 வயசு வச்சுக்கோம், அடிமைக்கு ஒரு 60 வயசு வச்சுக்கோம். 20 வயசுள்ள எஜமானுடைய மகன் 60 வயசுள்ள அடிமையாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. எனவே காண மஜாசன் அனில் இத்தகி, இந்த வார்த்தை இது அவனை விடுதலை செய்வதை தொட்டுமுள்ள அலங்கார வார்த்தை மஜாஸாக ஆகியிருக்கும். ஹக்கீகத் அர்த்தம் இங்க பொருந்தாதே. இது யாரிடத்தில் என்றால் இந்த அபி ஹனீஃபத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இவன் பயன்படுத்தியது மஜாஸாக ஆகியிருக்கும். ஹிலாஃபன் லகுமா, சாயிபினுடைய கருத்துக்கு மாற்றமாக. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆதா இப்னி என்று சொன்னால் வேறு ஒருவனுடைய குடும்ப பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தெளிவாக ஊருக்கே தெரியும், இவன் அவனுடைய பிள்ளைதான், இவனுடைய தந்தை இவன்தான், தாய் இவள்தான் என்று எல்லோரும் அறியப்பட்ட ஒருவனை ஒரு எஜமான் தன்னுடைய மகன் என்று சொல்வான் என்றால் அது மஜாஸாக, தன்னுடைய மகன் எப்படி சுதந்திரவானாக இருக்கிறானோ அப்படி இந்த அடிமையும் சுதந்திரவானாக இருக்கிறான் என்று அர்த்தமாகும். ஆனால் ஹிலாஃபன் லகுமா, இது யாரிடத்தில் தான்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் தான் இந்த வார்த்தை ஹாதா இப்னி என்று 20 வயது எஜமான் 60 வயது அடிமையை சொல்லி இருந்தாலோ, அதாவது தன்னை விட வயதில் மூத்த அடிமையை பார்த்து சொல்லி இருந்தாலோ, அல்லது அதை போன்ற வாசகங்கள் ஒரு மஅரூஃப் நஸபான குடும்ப பாரம்பரியம் அறியப்பட்ட ஒரு அடிமையை பார்த்து இவன் என்னுடைய மகன் என்று சொல்லி இருந்தாலோ, அப்பொழுது இந்த வார்த்தைகள் மஜாஸாக எடுத்துக்கொள்ளப்படும், ஹகீகத்தாக எடுத்துக்கொள்ளப்படாது. கிலாஃபன் லகுமா, சாஹிபைன்களுடைய கருத்துக்கு மாற்றமாக, அதாவது இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அவருடைய கருத்துக்கும் இமாம் முகமது ரஹமத்துல்லாஹி அவருடைய கருத்துக்கும் மாற்றமாக. ஏன்னா அவங்க இடத்துல இந்த இரண்டும் மஜாஸாக ஆகாது. அப்படி விளக்கம் பின்னாடி சொல்றாங்க பாருங்க. பினாஅன் அலாமா தக்கர்னா, முன் கடந்த பாடங்களில் நாம் ஏற்கனவே கூறியிருந்ததை போல கூறியிருந்ததின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மஸ்அலாவாகும். என்னது? அன்னல் மஜாஸ, மஜாஸ் என்பது ஹல்ஃபுன் அனில் ஹகீகத்தி, ஹகீகத்தினுடைய ஹகீகத்தை தொட்டும் உள்ள பிரதிநிதியாகும். பி ஹக்கில் லஃப்லி, வார்த்தையினுடைய விஷயத்தில். அப்ப லஃப்லு என்பதின் அடிப்படையில் தான் ஹகீகத்தினுடைய ஹலீஃபாவாக மஜாஸ் இருக்கும். இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில், அதாவது ஒரு வார்த்தை, ஒரு முப்ததாவும் ஒரு கபரும் இருக்கக்கூடிய வார்த்தை அரபு கலாமில் அது லஃப்லு சரியாக இருக்கும் என்றால் அதை தொட்டு மஜாஸாக எடுக்க முடியும். இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாதம். ஆனால் இமாமானி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நம்முடைய இரண்டு இமாம்களுடைய இடத்தில் வஃபி ஹக்கில் ஹுக்குமி, ஹுக்குமுடைய விஷயத்தில் தான் அந்த மஜாஸ் என்பது ஹக்கீகத்துடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக இருக்கும். ஹுக்குமு மும்கின் என்றால் மஜாஸ் மும்கின், ஹுக்குமு மும்கின் இல்லை என்றால் மஜாஸும் கைர் மும்கினாக இருக்கும் என்பது சாஹிபைனுடைய வாதமாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள் வஃபி ஹக்கில் ஹுக்குமி, ஹுக்குமுடைய விஷயத்தில் தான் ஹக்கீகத்தினுடைய கலீஃபாவாக மஜாஸ் இருக்கும். 20 வயசு ஒரு நபருக்கு 60 வயசுல மகன் இருப்பது, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 60 வயசுல ஒரு மகன் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை, மும்கின் இல்லை. எனவே இது மஜாஸாகவும் பொருந்தாது. அதை போன்று வேறொரு மஅரூஃப் நஸப், குடும்ப தொடர்பு அறியப்பட்ட ஒருவனை தன்னுடைய மகன் என்று ஒரு எஜமான் சொல்வது அதுவும் சாத்தியம் கிடையாது, மும்கின் கிடையாது. எனவே இந்த இரண்டும் மஜாஸாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பது இந்த ஹுமா சாஹிபினுடைய கருத்தாகும். எனவே கடைசியாக சொன்ன இந்த இரண்டு மஸ்அலாக்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இது மஜாஸாக எடுத்துக்கொள்ளப்படும், அதே நேரத்தில் சாஹிபினுடைய கருத்துப்படி இது மஜாஸாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஆக நாம் ஹக்கீகத்து அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தில் அந்த வார்த்தை புழங்கப்படுவதற்கான 5 அடிப்படை காரணங்களையும் அடையாளங்களையும் கரீனத்துகளை பற்றி நாம் தெளிவாக படித்து முடித்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் வேறு ஒரு தலைப்போடு சந்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மார்க்க சட்டதிட்டங்களை, அதனுடைய அடிப்படைகளை தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கியருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.